ஹலோ தான் நாங்கள் பிட் பண்ணி இன்றைக்கி மியூசிக் கான்செப்ட்டில் மெர்சல் படத்தோட பிஜிஎம் வந்து நான் ஏபிள்டனில் பண்ணேன். ஸோ அதோட பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதே மாதிரி பிஜிஎம் பிரேக் டவுனில் ஆல்ரெடி கடலாம் கொண்டு படத்துக்கு பிஜிஎம் பிரேக் டவுன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் அவுட் பண்ணாட்டி அதை பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ வந்து மியூசிக் கான்செப்ட்டுனால ஹெட்ஃபோன் போட்டு கேட்குறது ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரி, இப்போ ஓகே, நேராக பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். இதோட பிபிஎம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 130 பிபிஎம். இதோட ஸ்கேல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா C# மெலாடிக் மைனர் ஸ்கேல். ஆனால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து C-யை ரூட்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி சரி, இப்போ ஓகே, நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கு நம்ம வந்துடலாம். ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம் அப்படின்னா 3-8 பார்ஸில் நான் பண்ணேன். முதல் 8 பார் வந்து ஒரு இன்ட்ரோக்கு, ரெண்டாவது 8 பார் வந்து ஒரு மெலடியோட இன்ட்ரோக்கு, மூணாவது 8 பாரில் தான் மெயினான ஒரு ஹியூஜ் இம்பேக்ட் கொடுத்து ஒரு ரெடி பண்ணேன். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு 8 பாரை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். முதல்ல எப்படின்னா ஒரு ஒயிட் நாய்ஸ் போட்டேன் காஷ்மீர் பேக்லேருந்து. அப்புறம் பேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ்க்கு என்னென்னா சைலண்ட் ஒன்று எடுத்து அது வந்து ஆர்பிஜிடரில் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்பிஜிடர்னு போடும்போது நம்ம ஒரே ஒரு கீ மட்டும் ட்ரா பண்ணால் போகிறோம். அந்த ஒரு கீலேயே நிறைய கீஸ், அதுவே நிறைய கீஸ் தரும். அப்புறமா சீரம் யூஸ் பண்ணி ஒரு நோட் வரைஞ்சிருக்கேன். அப்புறம் இந்த ப்ராஜெக்டில் வந்து நிறைய சைமேட்டிக்ஸோட இன்டர்ஸ்டெல்லார் பேக்ஸில் இருந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல வந்து அதோட எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அப்புறம் அதுலேருந்து ட்ரம்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். இந்த ட்ரம்ஸ் வந்து இந்த ட்ராப்பு, கிக், ஸ்னார் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக ஒரு ஆர்கெஸ்ட்ரல் பேஸ்டான ட்ரம்ஸே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 8 பார்ஸில் எப்படி பண்ணேன் அப்படின்னா, அந்த பேஸ் வந்து அந்த சைலண்ட் 1ல் இருந்தும் அந்த ட்ரம்ஸ்லேருந்து மட்டும் வர மாதிரி பண்ணியிருக்கேன். மீது எல்லாத்துலேருந்தும் ஒரு EQ போட்டுட்டு லோ எண்டெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம மொதல் 8 பார்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவது 8 பார்ஸ் வரலாம். ரெண்டாவது 8 பார்ஸ் வந்து எப்படின்னா, ப்ரீவியஸாக இந்த 8 பார்ஸ்லேருந்து அதே மாதிரி விஷயங்கள்லாம் திரும்பவும் இதில் கண்டினியூ பண்ணியிருக்கோம். அது போக சீரம் யூஸ் பண்ணி அந்த மெயின் மியூசிக்கை வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் சைலண்ட் 1 யூஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன். இது எப்படின்னா கொஞ்சம் ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணுவோம் இது. அப்புறமா ஒரு நெக்ஸஸ் ஆர்பிஜிடரை யூஸ் பண்ணி அதை வந்து லெஃப்டில் லைட்டாக பேன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு லூப், கொயர் லூப். அப்புறமா ஏற்கனவே இருந்த ட்ரம்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் கூட ட்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். அதாவது லாஸ்ட்டு ஃபைனல் 8 பார்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவோம் அந்த 8 பார்ஸில். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 8 பார்ஸில் லாஸ்ட் 4 பாரை மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் பண்ணுறேன். லாஸ்ட் 4 பாரில் வந்து பேஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது போக கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் 4 பாரில் வந்து கொஞ்சம் ட்ரம்ஸும் எஃபெக்ட்ஸும் கொடுத்து ஒரு பில்டு கொடுத்துருக்கேன். இப்படி பில்டு கொடுக்கறதுனால அடுத்த 8 பார்ஸில் வந்து அது நல்லா எஃபெக்டாக நல்லா ட்ராப் ஆகும். இப்போ வந்து இந்த ஃபைனல் 8 பார்ஸுக்கு வரலாம். இந்த ஃபைனல் 8 பார்ஸுங்கிறது ஆக்சுவலாக அப்படி போன ப்ரீவியஸ் 8 பார்ஸ்லேருந்து என்ன ஏதோ அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்கேன். அது போக எக்ஸ்ட்ராவாக 2 நெக்ஸஸ் பிளக்இன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸஸ் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரல் டைப் மாதிரியான ஒரு சவுண்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டும் தான் ஆக்சுவலாக பெரிய ஹியூஜ் இம்பேக்டை ஏற்படுத்தும். அப்புறமா அந்த 8 பார்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஒரே ஒரு நெக்ஸஸ் மட்டும் சும்மா எடுத்து யூஸ் பண்ணி ஒரு எண்ட் மாதிரி கொடுத்தேன். இப்போ மொத்தமாக ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
சரி ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோவில் மெர்சல் பட பிஜிஎம்மோட பிரேக் டவுனை பார்த்தோம். ஸோ கடலம் கொண்டன் படத்தோட பிஜியத்தோட நீங்கள் பிரேக் டவுன் நீங்கள் பார்க்காட்டி அதுக்கு அந்த வீடியோ லிங்க் இருக்குது, அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.